நான் உங்கள் லக்ஷ்மி அக்கா வந்திருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் லைலான் ஜவ்வரிசியில் கேசரி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து லோட்டஸ் லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதால் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இதில் நம்ம இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு கூட நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ எடுத்து வச்சு கூட நம்ம இதை வந்து கேசரி பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அல்வா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஊறட்டும் 2 மணி நேரம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா. அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணி வடிகட்டி இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். மாதிரி ஃபில்ட்ரு இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு அதில் கீழே விழாது, ஏதோ தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நான் வந்து முழு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம். இது வந்து எடுத்து வாயிலெல்லாம் போடக்கூடாது. திராட்சை ஒரு 10 திராட்சை, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வானல் சூடாகிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காவும் திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் முந்திரி நல்லா கொஞ்சம் செவந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏலப்பொடி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 அந்த திராட்சை உப்பி வர மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், திராட்சை உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு தட்டில் வச்சுக்கலாம். அதை அப்படியே எனக்கு சாப்பிட கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இந்த முந்திரி. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜவ்வரிசி இதில் போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இது ஒரு 2 வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் ஜவ்வரிசி ஊற வச்சேன், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இப்போ நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். விடு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரப்ப நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும்பொழுது சிம்மில் வச்சுட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வரட்டும்.
இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய், இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நெய் ஒரு தட்டில் தடவி இறக்கி கொட்டி கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றது. வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அல்வா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை. அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். நல்லா இப்போ வந்து திக்காக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சரியான வாசனை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. இந்த பதம் வரும்பொழுது நம்ம இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு பாருங்கள், அப்படியே எப்படி அல்வா விழுற மாதிரியே விழுது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட இருக்காது. அதனால அல்வா டேஸ்ட்டு தான் உங்களுக்கு இது இருக்கும். இது ஆறினோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம வந்து பீஸ் போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. இப்படி வெளிச்சு இங்க பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க, சாப்பிடுங்க. நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அல்வா டேஸ்ட் செம்மையா இருக்கும். பாய். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இங்க பாருங்க, டேஸ்ட் பண்றாங்க. எப்படி பாருங்க, அங்க பாருங்க. அவங்க பேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அங்க பாருங்க எப்படி உள்ள தள்ளுறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஓ, அப்பனா நிஜமா சூப்பரா இருக்கு.